அதாவது இன்ஸ்டாகிராம்ல ஃப்ரெண்ட்ஷிப் கடைசியில் அவங்க வீட்டு மேலேயே பெட்ரோல் கொண்டு வச்சு. மேலும் இது போன்ற லீகல் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா கிரீன் ஆப் லீகல் அட்வைஸ் ஃபாலோ பண்ணுங்க. எதுவும் டவுட் இருந்தா டிஎம்ஆர் கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு லீகல் எக்ஸ்பிளைன் பண்றேன். கேஸ் கொஞ்சம் டீட்டெயில பார்ப்போம். கோவை தொண்டமுத்தூர் அருகில வந்து ஒரு கல்லூரி மாணவி வந்து இன்ஸ்டாகிராம் மூலமாக சென்னை கார்த்தி என்ற நபருக்கு வந்து அறிமுகமாயிருக்காங்க. அதுக்கப்புறம் அவன் மேல பல கேஸ் இருக்குன்னு தெரிஞ்சு அந்த பெண் வந்து பேச்சை நிறுத்திட்டாங்க. அதனால் ஆத்திரமடைந்த அந்த காலி பையன் வந்து தான் கூட்டாளி கூட சேர்ந்து அந்த பெண் வீட்டு வாசல்ல வந்து பெட்ரோல் குண்டு வீசி வந்து தீ வச்சிருக்காங்க. அங்கிருந்த ஸ்கூட்டி தீப்பத்தி எரியும் சிசிடிவி காட்சி வந்து சோசியல் மீடியால வந்து பயங்கரமா பரவிட்டு இருக்கு. தற்போது காவல்துறையினர் வந்து அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதாவது இந்த குற்றத்திற்கு அவன் மேல பாயும் சட்டங்கள் என்னன்னா செக்ஷன் 326, 328, அதாவது தீ வைப்பு மற்றும் வெடிபொருள் சேதம் மற்றும் BNS 351 3 கீழே வந்து கொலை மிரட்டல், அதாவது நான் பெயில் ஆஃபென்ஸ் கீழே வரும். அப்புறம் எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்ஸ் ஆக்ட் கீழே வந்து வெடிபொருளை வந்து தவறா பயன்படுத்திருக்காங்க. இது போன்ற சட்டங்கள் அவர் மேல பாயும். என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா, சோசியல் மீடியால வந்து முன்பின் தெரியாத நபர்களிடம் பழகும் போது கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். அது மட்டும் இல்ல, யாராவது உங்களை சோசியல் மீடியால மிரட்டினாங்கன்னா பயப்படாம உங்க பெட்ரோல் மூலமாகவோ அல்லது நீங்களோ 1930 என்ற சைபர் கிரைம் நம்பருக்கு வந்து கால் பண்ணி புகார் அளிக்கலாம்.